வெல்கம் டு ஜாப் இன்ஃபார்மர் தமிழ் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன ஏப்ரல் மந்தில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 28 வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது மாவட்டம் வாரியாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கோர்ட்டில் வந்து வேலைவாய்ப்பை அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் முயற்சி பண்ணி கடைசி நேரம் அப்ளை பண்ணாமல் எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. வெப்சைட்டுமே கடைசி பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை. இப்போ அந்த அப்ளிகேஷனை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணிக்காங்க. பல பேர் ரெக்வெஸ்ட் கொடுத்ததுனால அது என்றைக்குன்னா 20ஆம் தேதி நேற்றைய தேதியிலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. 26 லாஸ்ட் டேட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொரு அந்த 5 நாட்களுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாய்ப்பை தவற விடாதீங்க. இதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் தான் 8th 10th கேட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்திங்கன்னா அவங்க ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணது. இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 4 பிரிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வேக்கண்டை பிரிச்சுப்பாங்க. முதல் ஏ பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா நகல் பரிசோதகர், நகல் வாசிப்பாளர், முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர், இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர், கட்டளை பணியாளர், கட்டளை எழுத்தர், ஒளிப்பட நகல் எடுப்பவர்னு சொல்லி இந்த 6 பிரிவும் வந்து ஏ பிரிவில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏ பிரிவில் உள்ளது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்துக்கும் சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெலாம் வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து 19,500 இருக்கும் அப்படிமே கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பி பிரிவும் அண்ட் சி பிரிவும் பார்த்திங்கன்னா 8th முடிச்சிருந்தால் போதும். அதாவது பி பிரிவில் வந்து ஓட்டுநர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓட்டுநர் டிரைவரை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருடம் இருக்கணும். இது உள்ளவங்க அந்த டிரைவிங்க்கு வந்து லைசன்ஸ் வேலிட் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுபோக நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர்னு சொல்லக்கூடிய அந்த சி பிரிவுக்கு 8th மட்டுமே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டி பிரிவில் உள்ள இந்த போஸ்டிங்ஸுக்கு எதுவுமே பார்த்திங்கன்னா தமிழில் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது தான். தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி, காவலர் மற்றும் மசால்ஜி, தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி, வாட்டர்மேன், வாட்டர் உமேன், மசால்ஜிங்கிற இந்த போஸ்டிங்ஸுக்கு எல்லாத்துக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது. கிட்டத்தட்ட 17 விதமான போஸ்டிங்ஸுக்கும் வந்து வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது ஒவ்வொருத்தரும் மாவட்டம் வாரியாக தான் அறிவிச்சிருந்தாங்க. 28 நாளில் ஓப்பன் பண்ணி 27 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலியமாகவே வழிகள் கொடுத்துருந்தாங்க. mhc.dn.gov.in சொல்லி இந்த வெப்சைட் மூலிமா அப்ளை பண்ணால் கொடுத்தாங்க. இந்த தேதி 5ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணல. இப்போ அவங்களுக்கான டேட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதுக்கான பர்டிகுலர் அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துக்குறோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு தான் இது. டைமிங் செக்ஷன் 2 த அப்ளிகன்ஸ்னு சொல்லி எந்த தேதியிலேருந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா 20/6/2024, அதாவது வியாழக்கிழமை நேற்றைய தேதியிலேருந்து 26/6/2024 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இரவு 11:59 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேயே பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபீஸ் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கேட்டகரிக்கு அந்த ஃபீஸை பெய்ட் பண்ணுறதுக்கு செலான் மூலிமா மட்டும்தான் பெய்ட் பண்ணுவோம். அதுவும் இந்தியன் பேங்கில் போய் அந்த செலானை பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலான் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதே நம்மளுக்கு கடைசி ஃபைனலாக கிடச்சிடும். அந்த செலானை கொண்டு போய் நம்ம பேங்கில் இந்தியன் பேங்கில் போய் கொடுத்து அதை போய் கட்டணும். இந்த செலான் கட்டுறதுக்கு லாஸ்ட் தேதியாக வந்து 28/6/2024 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா அப்படின்னா ஆல்ரெடி அந்த தேதி ஓப்பன் பண்ணியிருந்தபோது அப்ளை பண்ணியிருந்தவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதில் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ண தவறியவர்கள் யாராவது இப்போ புதுசாக வந்து இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் தெரிய வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணால் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் இவங்க பிசி, பிசிஎம், அதுபோக எம்பிசி, டிஎன்சி சொல்லக்கூடிய யூஆர் ஜென்ரல் கேட்டகரி அதர் கேண்டிடேட் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபா வந்து ஃபீஸாக கொடுக்காங்க. இந்த ஃபீஸை தான் நீங்கள் செலான் மூலிமா பெய்ட் பண்ணணும். இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஃபீஸ் கிடையாது. யார் யாருக்குன்னா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்க அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் கொடுக்காங்க. அது மாதிரி மாற்றுத்திறனாளி அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது, எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. அதை தவிர்த்துள்ள அனைவருமே வந்து 500 ஃபீஸை இந்தியன் பேங்க் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலானா பெய்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கான ஏஜ்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் 18, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி பிரிவில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 37 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே எம்பிசி, டிஎன்சி, பிசி, முஸ்லீம், பிசி அப்படிங்கிற பிரிவில் உள்ளவங்க அனைவரும் பார்த்திங்கன்னா 34 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே அதை தவிர்த்து உள்ள அதர் கேண்டிடேட், அதாவது ஜென்ரல் கேட்டகரி ஜார்ஜ் ஜென்ரல் இல்லாமல் அப்ளை பண்ணுறாங்க, இல்லை அதர் ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 32 வயசுக்குள்ளே இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான ஃபுல் தகவலையும் இப்போ நம்ம சொல்லிட்டோம். இதில் எலிஜிபிள் உள்ள நபர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. டேட் வந்து 26 தான், சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் நல்ல தகவல் சந்திப்போம். நன்றி.